Exercise 3.6 10th standard algebra 4th question. Which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 divided by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். லெட் A be the rational expression. இப்போ நம்ம ஃப்ரம்முக்கு பக்கத்தில் உள்ளதை தூக்கி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8. இதில் ரேஷ்னல் நம்பர் வேரியபிள் ஏன்னு எடுத்துருக்கோம்ல, அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு கெட் இந்த நம்பரை தூக்கி எழுதிக்கணும். 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ வேரியபிளெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டு நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 மைனஸ், இது ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு இந்த மைனஸில் உள்ள ஏ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும்போது ப்ளஸ் ஏவாக ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4 2s are 8, 4 2 6. அப்போ இங்கே எழுதும் போது எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். டிவைடட் பை இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப்னு எழுதிக்கலாம். மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுக்க முடியாது, அதனால் இந்த தூக்கி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஏ. இப்போ மேலே உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் எழுதிக்கணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். இதை நான் டைரெக்டாக அப்ளை பண்ணி போட்டேன். மைனஸ் இதை தூக்கி அப்படியே எழுதிக்கோங்க. 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால ஒன்றா எழுதிக்கலாம். டினாமினேட்டரை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 நியூமரேட்டரை சேர்த்து எழுதிடலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் 4ல் 3 பிரிச்சு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ. இதுதான் இதோட ஆன்சர்.